வணக்கம், நான் உங்க அடக்கிங்க. இப்போ என்ன நான் திருப்பிங்க சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு மீட்டிங் போட்டான்னு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை வெளியே வரதில்லை அப்படின்னாங்க. அப்புறம் மாநாடு நடத்துனாரு. நீங்க வெளியே வரதில்ல, பிரச்சாரத்துக்கு வாங்கினாரு. பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க சனிக்கிழமை நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களா? அப்படியே கொடுத்தாலும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் சனிக்கிழமை வர இருக்காரு. இந்த உங்க மூஞ்சி இந்த கேட்டீங்களா? வெளியே வர சொல்லுங்க, பிரச்சாரத்துக்கு சொல்லுங்க, சனிக்கிழமை மட்டும் 2027 எலெக்ஷன்ல சனிக்கிழமை வந்ததுக்கே அவர் எவ்வளவு உச்சத்துக்கு வரணும் பார்த்துக்கோ. நான் அவரை வேணும்னு தூக்கி பிடிக்கல. ஏடிஎம்கே பண அராஜ்யத்தை வேற யாருமே இல்லாம இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. அதனாலதான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் சார். அவர் வேணும்ன்றதுக்கு அவர் மட்டுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் ரசிகரும் இல்லை. எல்லா படமும் பார்ப்பேன். யாரோட பட ரசிகரும் இல்லை. எல்லா படமும் பார்ப்பேன். எல்லா கட்சிகளையும் போட்டிருக்கேன் ஓட்டு. சரிங்களா? டிஎம்கே ஏடிஎம்கேக்கு நிறைய அடி போட்டிருக்கேன். வேற வழி இல்லாம, நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேற வழி இல்லாம மாற்று கட்சிகள் இல்லாம விஜயகாந்த் இருந்தப்போ நானும் போட்டேன். அப்புறம் அவரு உடம்பு சரியில்லாதனால போட முடியல. சரிங்களா? அதனால இப்ப டிஎம்கே யாரு? விஜயகாந்த் கட்சி, பிஜேபி கட்சி, நாம் தமிழர் கட்சி, நம்ம டிவிகே தமிழ்நாடு விட்டுக்கலாம். இந்த 4 பேருக்கு நல்லா யோசிச்சு குத்துங்க. சரிங்களா? தயவு செஞ்சு காசுக்கு வேலை போகாதீங்க, காசுக்கான பொருளுக்கு வேலை போகாதீங்க. ஆக மொத்தம் போதும், ஏமாந்தது போதும். தயவு செஞ்சு சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. எக்காரத்து கொண்டு ஓட்டுக்காக மட்டும், காசுக்காக மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா உங்க குடுமையா உங்க கையில கொடுத்த மாதிரி. எக்காரத்தை கொண்டு நீங்க காசுக்காக மட்டும் ஓட்டு போடாதீங்க. அதவாள் இப்ப தமிழ்நாடு வெற்றி கழகத்தை மொத்தமா அழிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க. இங்க டிஎம்கே அழிக்கணும்னு வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க தான் அழிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. யாருன்னா, திமுகவை எதிர்ப்பது உண்மையாக இருந்தால் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாள் பால் துறை அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி. ஏங்க உங்களுக்கு கிடையாது? அவர் சொல்லிட்டாரு டிஎம்கே இடைக்கு மொத்தமா உட்கார வைக்கணும்னு பொதுமக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க மாத்தி ஏமாந்து போட்டது அவர் தன்னிச்சையா இவங்க 2 பேரும் வேளாண்றதுக்காக வர்றாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவரு நிலத்து நிக்கிறாரு. அதனால அவர் தோத்து போயிட மாட்டாரு. இந்த 2 மாத்து கட்சி வேணுன்றதுக்காக தான் அவர் ஓட்டு போட வைப்பாங்க அத்தனை பேர் மக்கள். 2026 எலெக்ஷன்ல பெரிய பிக் ஷாட்ஸ், பெரிய தலையங்க, அந்த காலம் சொல்லுவாங்கல்ல பழந்தின்னு கொட்டப்பட்டாங்க, அந்த மாதிரி பழைய காலத்து ஆளுங்க. கே நேரு, அன்பின் மக பொய்யாமொழி, அப்புறம் யாரு நம்ம டிஎம்கேல ஏன் நம்ம சின்ன இவரு துணை சிஎம் அவர் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு காசை கொடுத்து ஜெயிச்சா வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் டோட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. 2026 எலெக்ஷன்ல நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் பதிலடியே கொடுப்பாங்க. சரிங்களா? பார்க்கலாம். ஆக்சுவலா அவர் மட்டும் இல்ல, மாத்து கட்சியா இருக்கா அத்தனை பேருமே பதிலடி கொடுப்பாங்க. யாருக்கு? டிஎம்கே ஏடிஎம்கே. அப்ப தெரியும். நம்ம சேனலை தயவுசெய்து சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.